ரம்யா, ஏமா ரம்யா? என்னப்பா? ஆமா, பாலை கொண்டு உள்ள வையம்மா. ஏய், கறந்த பாலை குடிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போல எப்ப பார்த்தாலும் புள்ளை திட்டிட்டு. ஆமா, அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைக்கு நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துங்க. போல அவ கிடக்குற விடுமா. நான் சொல்றது இந்த வீட்ல யாரு கேக்குறா? என்னப்பா அம்மா என்ன மட்டும் திட்டுறாங்க, அண்ணனை திட்டினதே இல்ல. நீதான் அண்ணனை காட்டி கொடுக்க மாட்டிய. பரவாயில்ல விடுமா. கறந்த பாலை குடிக்கிறதுக்கு எனக்கு அண்ணன் தானேப்பா சொல்லி கொடுத்தான். அங்க என் புள்ள எப்படி இருக்கானோ. அப்பா, எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்குப்பா. எடுத்துக்கப்பா. பாட்டி நல்லா இருக்கா? உனக்கு என்ன கண்ணு, ராசா மாதிரி இருக்க. சரி பாட்டி, சைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அத்தை டிஃபன் பண்ணி வச்சிருக்கா, ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுப்பா. சரிங்க பாட்டி. போதுங்க. வயசு புள்ள நல்லா சாப்பிடணும். சாப்பிடு சந்தோஷ். அப்புறம் போகும்போது மறக்காம ஷாலினிய காலேஜ்ல டிராப் பண்ணிடு. சரிங்க அத்தை. ஆமா, ஷாலினி எங்க? ஹலோ, வந்துட்டே இருக்கிற மேஸ்திரி. ஓகே ஓகே. நாட் குட். சந்தோஷ் பாவம்பா, உன் கூட வரணுங்கிறதுக்காக 1 மணி நேரமா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. காலேஜ் போற, நோட்டெல்லாம் எடுக்க மாட்டியா? ஓ காட், மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். இதுல 1 மணி நேரம் மேக்கப் வேற போட்டுக்கிறேன். என்னத்த படிச்சு என்ன பண்ண போறல. பாத்துமா, ஜாக்கிரதையா புடிச்சுக்கிட்டு போ. சரி பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. இருடி, வண்டி ஓட்ட வேண்டாமா? ஹாய் ஷாலினி. சோகா வாழ்வடி உனக்கு. என்னடி? ஓகே ஷாலினி, பை. பாய். நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கிற இடமா பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பியே. என்ன சொல்ற?
கொடுத்து வச்சுவடி காலையிலே ரொமான்ஸ் தான். ஐயோ உனக்கு எப்பவுமே இதே நினைப்புதான். வாடி. அமுல் பேபி மாதிரி வால் இருக்காரு. உனக்கு ஒண்ணுமே தோன்றது இல்லையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? எவ்வளவு நேரமா நிக்க வச்சிட்டு இருக்காங்க. काय वागिरते நம்ம கஷ்டம் कोण யாருக்கு बॅग தெரிய எடுத்தியா போகுது? ईना मो काम से तू का मुझेया आहा ஏய் அக்கினி ஆள்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம கன்சென்ஸ்ல சித்தாளுக்கு புதுசா ஆள் எடுக்கிறாங்கன்னு மவுத்தாக்குல பரப்பிட்டு இருக்கோம்ல. எல்லாம் டீசெண்டா வருவாங்கன்னு பார்த்தா பேஷண்ட் மாதிரி வந்திருக்காங்க. இந்த பார், இந்த பில்டிங் முடியிற வரைக்கும் இவங்களை வச்சுனா நம்ம குப்பை கொட்டி ஆகணும். வாயை மூடிட்டு வா. மேஸ்திரி வர்ற நேரம் ஆயிடுச்சு. நாசர் கம்பி மாதிரி வர்றப்பா கம்பீரமா நிக்கணும். அப்பதான் செலக்ஷன் பண்ணுவாரு. என்னையா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறியா? எப்படி நேரமா நிக்கிறது? என்னமோ இவங்க தான் புதுசா பில்டிங் கட்டுற மாதிரி. யோ மிலிட்டரிலாம் மாச சம்பளம் தான். நாங்களாம் டெய்லியும் தட்டிட்டு போயிட்டே இருப்போம்ல. எங்களுக்கெல்லாம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பர்மாவிலேயே பாலம் கட்டினவங்க. எங்களுக்கு போய் செலக்ஷன் பண்றீங்களாக்கா? பின்ன என்னத்துக்கு பல்லாவரத்துல இருந்து பள்ளம் தோண்டி இருக்க? பேசாம இருமா. தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆருக்கு அப்புறம் என்டிஆருக்கு அப்புறம் கேஆர் விஜயாக்கு அப்புறம் இனிஷியலோட பேர் வச்சது எங்க அண்ணன் ராம்கோ மட்டும்தான். டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையாடா? உனக்கே தெரியும். பில்டப் கொடுக்கலன்னா பேமெண்ட்டை கட் பண்ணிடுவேன்டா. ஐயோ எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லிட்டேலடா. ராம்கோ 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 ராம்கோ. என்ன இன்ட்ரோ கொடுத்தாச்சா? எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சுண்ணே. என்ன கொடுத்த? ஏண்டா எம்ஆராத பேரை சேர்க்க சொன்னா இடையில இருக்கிற கேவரேஜ் பேரை சேர்த்த? சரிண்ணே, அடுத்தோட கரெக்டா கொடுத்துறேன். பார்க்கலாம். கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியாச்சா? நமக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கம்பெனி பேரவே கெடுத்துருவோம் போல இருக்கு. நகரு போயா நீயும் வேலையும். அவர் உருமுலைங்க சார், இருமுனாருங்க சார், சளி சார். யோ பேரு மட்டும் கேளியா? ஏன் உருமுற? பேர் என்ன? சாந்தமூர்த்தி. சாந்து நல்லா கலக்குவோ போல இருக்கு. பி பிளாக்ல கலக்கு போ. போ போ போ. உன் பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார். அப்பாயிண்டட் சோலை. சோலேவா? என்ன? அவங்க அம்மா சோலை படம் பார்க்கும்போது பறந்துருப்பான். யோ நீ போயா. பழைய படமா இருக்கே. போயா. ஹை குயின். நீங்க எதுக்கு இங்க லைன்ல நிக்கிறீங்க? நீங்க ஏ பிளாக்கா பி பிளாக்கா சி பிளாக்கா? எந்த பிளாக்குக்கு ஓனர் சொல்லுங்க. எப்ப முடியும், எப்ப உங்ககிட்ட சாவி கொடுக்கறோம்னு டீடைலா சொல்லிடுறோம். எந்த பிளாக்ல வேலை செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். என்னடா நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்தாள் வேலைக்கு தான் வந்திருக்கேன். சித்தாள் வேலைக்கா? என்னடா இப்படி சித்தாள் வேலைக்கெல்லாம் சிக்கன்னு சிம்பரன் மாதிரி வந்தா சிங்கிளால் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு பாப்பா, நீ போட்டிருக்க டைட் ஜீன்ஸுக்கு டைட்டல் பார்க்கலன்னா வேலை இருக்கு. இங்கே கிடையாது, கிளம்பு. நீங்க வேலை கொடுக்கலன்னா என்ன பரவாயில்ல. அப்ப அண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமாண்ணே? அண்ணியா? ஒரிஜினலாவா? ஆனா விடுங்க குழந்தனாரே, அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் சுத்தி சுத்தி அது வருவாரு. எப்படிங்க இந்த ஆளு உங்க பின்னாடி லோலோன்னு சுத்தோன்னு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? சாரி அண்ணே, உங்களுக்கு 1008 குழந்தை இருக்கும்போது அன்னைக்குல இந்த குழந்தை இருந்தா என்ன தப்புங்கிற? எனக்கு 1008 குழந்தையாளா? இது டோட்டல் டீம் ஒர்க்குடா. நீங்க என்ன எப்படி கோத்து விடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னிகளையும் குழந்தையாளுகளையும் அரவணைச்சு சேர்த்துக்கங்க. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமானவன். என்ன ஆண்டி டூட்டி பார்க்காம அப்புளுக்கு பாக்குது? என்ன அங்க மேலேயே பார்வை? இதெல்லாம் காசு போட்டு விலைக்கு வாங்கினவங்க தான் அப்படி பார்க்கணும். சித்தாள் விலைக்கு தானே வந்திருக்க. போய் அந்த கலவையெல்லாம் அள்ளி குடுகுடுன்னு 3வது மாடியில கொண்டு போய் போட்டு வா போ. யார பார்த்து கலவல சொல்ற? என்னையே கலவல சொல்றியா? இந்த பிளாட்டோட ஓனர் நானு. என்ன போய் கலவல சொல்ற? பிளாட் ஓனரா? மன்னிச்சுக்கங்க, நான் தான் மேஸ்திரி. மேஸ்திரியா? அப்ப முட்டிக்கால் போடு. என்னங்க பெட்டெக்ஸ்ல அடிக்கிறீங்க? முட்டிகாலா போடணும்? இரு என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் என்னது? போலீஸ். உங்க வீட்டுக்காரர் போலீஸ்காரரா? ஆமா. ஐயோ, அவர் என்ன லாடம் கட்டிடுவாருங்க. ஆண்டி நான் சொல்றத கேளுங்க. யாரு சித்தாளி யாரு ஓனர்னே தெரிய மாட்டேங்குது. Sir, may I come in? Yes. இது பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். என்னது இது புதுசா இருக்கு? Thank you. என்ன சக்தி இப்படி அரங்கவரம் ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவங்க என்னோட ஸ்டாஃப். அவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க. அதுக்கு
நீங்க அவங்களோட வெளி தோற்றத்தை தான் பாக்குறீங்க, நான் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பாக்குறேன். அரசாங்கம் இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குதோ இல்லையோ, நான் இவங்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கேன். ஓகே, யூ கேன் கோ. தேங்க்யூ சார். சாரிப்பா. என்ன ஃபைல பஞ்சாங்க பாக்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சார் சந்தோஷ் சார், மணி 5 ஆச்சு. ஆஹா, சாலினி வெயிட் பண்ணுவான். மேஸ்திரி நான் கிளம்புறேன். அட போனை மறந்துட்டு போறாரு பாரு. சார் சார் சந்தோஷ் சார். என்ன மேஸ்திரி, என்ன செல்ல விட்டு போட்டு போறீங்க? தேங்க்ஸ் மேஸ்திரி. ஓகே சார். அம்மனிக்கு ஒரு வேலைன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிடுவாரே. சந்தோஷ், சைட்டுக்கு 2 லோடு சிமெண்ட் வந்திருக்கு, என்னன்னு மேஸ்திரிட்ட கேட்டுக்க. சரி மாமா. ஷாலினி மறக்காம எல்லாத்தையும் வாங்கிக்கமா. சரிங்கப்பா. சரி, பர்ச்சேஸ் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பார்த்து கூட்டு வா சந்தோஷ். சரி மாமா. ஓகே, நான் வரட்டுமா? சரிங்கப்பா. பை. சரி, நீங்க கிளம்புங்க. என்ன மேடம், உங்க அண்ணன் வரலையா? அது அவங்க அண்ணன் இல்ல, அப்பா. அப்படியா? 2 பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. வா போலாம். ஓகே. வேற என்ன? ஓகே. சாலினி, என்னது இது? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அங்க வை. வெயில்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லு. ஐயோ சந்தோஷ், நான் சொல்றேன்ல. சரி, நீ சொல்ல மாட்ட, நான் சேல்ஸ் கேல கேட்டு தரேன். ஹலோ சந்தோஷ், இது என்னங்க? உங்களதாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க கிட்ட கேளுங்க. சாலினி, இது எதுக்குன்னு சொல்லு. இது லேடிஸ் ஐட்டம். அங்க வெயின்னு சொன்னா கேட்க மாட்டியா? லேடிஸ் ஐட்டம்னா என்னன்னு சொல்லக்கூடாதா? என்ன ஷாலினி, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷ் வளர்ந்திருக்கானே தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாட்டி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சேல்ஸ் கேர்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாட்டி. கிராமத்துல வளர்ந்தவன், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் ஒன்னொன்னுத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். போங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட நடந்தது. சேல்ஸ் கேர்ள் அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்து என்கிட்ட உன் அண்ணனான்னு கேக்குறான். ஆமாம்மா, அவனுக்கு 20 வயசா இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணிட்டோம். அடுத்த வருஷமே நீ பிறந்துட்ட. உங்க அப்பா வயசுல இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? அதான் பாக்க அப்படி இருக்கா. சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காம பாலை குடிச்சிட்டு படி. நீங்க சொல்லுங்க பாட்டி. உங்க தாத்தா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதான் சின்ன வயசுலயே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோம். சரிம்மா, நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க அம்மா பார்த்தா திட்டுவா, நீ படி. அப்புறம் பாட்டி, இத்தனை நாளா எனக்கு போட்டியா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தான்ல, நாளைக்கு காவியான்னு ஒருத்தி வரா. யாரு வந்தா என்ன கண்ணு, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. படி. அங்க பாரு மச்சான். மச்சான் சூப்பர் ஃபிகர் மச்சான். நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்திருக்கா மச்சான். இங்க கலக்க போறா. ஆமாண்டா, பார்த்தாலே தெரியுது. மச்சான் செம கட்ட.
மார்னிங் சார். எதுக்கு இப்படி கத்துறீங்க? உட்காரு 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 உட்காரு. நீங்க கத்துற கத்துல எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போட்டுருக்கு. எதுக்கு இப்ப கத்துறீங்க? உங்களை பார்க்கும் போதே உற்சாகமா இருக்கு சார். டேய், உங்களுக்கு உற்சாகம் வருதுடா. நீங்க கத்துற கத்துல எனக்கு உற்சாகம் வந்துரும் போட்டுருக்கேன். அதனாலதான் எங்க வீட்டுல எனக்கு இல்ல உற்சாக உலகநாதன் பேர் வச்சிருக்காங்க. புரியல? டெலிபதி. என்னது பசுபதியா? ஹோமியோபதி. இப்படியே கேள்வி கேட்டுட்டே இருங்க, பொழுது விடிஞ்சு போயிடும். மே ஐ கம் இன் சார்? எஸ். அப்படியே திரும்பி வாசல பாருங்க. ஐயோ பாத்தியா, திரிசாவை திருப்பி போட்ட மாதிரியே இருக்கா. மணமகளே மருமகளே வா வா. ஏன் இந்த பாட்டை பாருன்னு கேக்குறீங்களா? கல்யாண வீடா இருந்தா அந்த பாட்டை பாடி இருக்கலாம். இது காலேஜ் ஆச்சு, ஹாய் தான் சொல்ல முடியும். ஹலோ ஹாய். ஹாய் சார். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. இவங்க பேர் காவியா. ஏற்கனவே டெல்லியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம காலேஜ்ல படிக்க வந்திருக்காங்க. இவங்க பயங்கரமான பிரில்லியன்ட். படிப்புல மட்டும் இல்ல, பஞ்சுவாலிட்டியில மட்டும் இல்ல. சார் பாலா? பால்னா ஃபுட்பால் பிளேயர். ஒரு எத்து விட்டா உன் தலை எகிரி போயிடும். அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் கேர்ள் எல்லா விஷயத்திலையும். இந்த பொண்ணு நம்ம காலேஜில் படிக்கிறது நம்ம காலேஜுக்கு தான் பெருமை. நீ போய் உட்காருமா. தேங்க்யூ. அடுத்த மேட்ருக்கு போலாமா? இதை வச்சு ஷாம்பு விளம்பரமே எடுக்கலாம் போட்டிருக்கு. ஷாலினி, இதுவரைக்கும் நம்ம காலேஜில் நான் தான் ஜபர்தஸ்தா இருந்தேன். இப்போ உனக்கு போட்டிக்கு இன்னொரு ஆள் வந்தாச்சு. ப்ரொஃபசர் அவளை பத்தி ஓவர் பில்டப் கொடுக்குறாரு. வெட்ரே. அவ வரா. ஹாய். நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷூர். ஐ அம் காவ்யா. ஓ ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் ஷாலினி. ஓ ஷாலினி. ஹாய், ஐ அம் காவ்யா. பிரியா. ஹாய் மகேஷ். ஹாய், ஐ அம் காவ்யா. அது பேலன்ஸு. இது இன்னைக்கு வந்தது. பேலன்ஸ் 30 மூட்டை மாமா. சார் சந்தோஷ் சார். என்ன? B2 பிளாட் ஓனர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? வேலையா இருக்கிறனால ஓனர் வந்திருக்காரு, நீயா அவங்கள பார்த்துக்கோ. நானே பாத்துறவா? ஓகே. ஹாய் ராம்கோ. எங்க டாடி மம்மி வந்தாங்கல்ல, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு டான்ஸ் ஆட சொன்னாங்க. என்ன சார் இது? குபேர மூலையில குத்த வச்சு உட்கார கூடாது, 2 பெட்ரூம் கிடையில பெரிய ஜன்னலா வை, சனி மூலையில லென்த்தா சாக்கடையை கட்டு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நான் என்னத்தான் செய்யறது? ராம்கோ, ஏய் மாமியார் சொல்றதெல்லாம் கேட்காத. நான் இருக்கு. ஏய், சாவி மட்டும் தான் காட்டணும், சைட காட்ட கூடாது. மேடம் நீங்க சூப்பர். மேடம் சொல்ற வார்த்தை சூப்பர்ங்கறேன். அதாவது ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு உழைப்பு தான் முக்கியம், வாஸ்து முக்கியம் இல்லன்னு மேடம் சொல்றாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன மேடம் இப்படி பேசுறாரு? என்ன சார் இப்ப வரைக்கும் என்னைய பார்த்து பேசிக்கிட்டீங்க, இப்ப என்னமோ வடக்க பார்த்து பேசுறீங்க? ஆமா, இன்னைக்கு வடக்கு சொல்ல, ஆனா வடக்க பார்த்து தான் பேசுவேன். டேய், நான் சொல்றதை நீ கேளு. வாயு மூலையில கேஸ வை, தண்ணி மூலையில தண்ணி பக்கெட்ட வை, ஈசானி மூலையில டிஷ்ஷ வை. இப்ப என்ன வச்சிட்டு இருக்கற? பொங்க வச்சிட்டு இருக்கேன். பொங்க வச்சிட்டு இருக்கறியா? ஏய் இளவரசி, அவன் லேபர், யூ ஓனர், கம் ஹியர். என்ன எலி செத்து போச்சுங்கறாரு? சை சை. நடேசன் சார் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொல்றபடி பிளாட்ட மாத்தி கேட்டா 40 லட்சம் ஆகும். உங்க அப்பா சொல்றபடி கேட்டா 10 லட்சம் தான் ஆகும். பாத்துக்கங்க, யோசிச்சுக்கங்க. முதல்ல என்ன சொன்ன? 5 லட்சம் தான் நாம சொன்னேன். சார் முதல் போட்ட கொட்டேஷனை விட சிமெண்ட் விலை, சல்லி விலை, சுண்ணாம்பு விலை ஏறிக்கிட்டே போகுது, தெரிஞ்சுக்கங்க. டேய், நான் சொன்னதை நீ கேட்கலனா உன் போட்டோவை தினகர்லயும் தினத்தந்திலையும் ஃபுல் பேஜ்ல போட்டு இந்த மேஸ்திரி வச்சு வீடு கட்டினா விலனாதுன்னு போட்டுருவேன். அது மாத்திரம் இல்ல, கண்ணீருடன் இளவரசின்னு என் பொண்டாட்டி போட்டாவையும் கீழே போட்டுருவேன். மேடம் அந்த இருமல் பாடியை இழுத்துட்டு போங்க, இல்லாட்டி கண்ணீர் அஞ்சலின் பெரிய போஸ்ட் தான் ஓட்டணும். போய் தொலைங்க. ஆமா, நீ ஏன் டெல்லியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ண? எனக்கு பிடிச்ச மாதிரி
சென்னையில் எங்க அப்பா ஒரு பீச் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அதான் இங்க வந்துட்டேன். கிரேட். எங்க அப்பாவும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஓ, எங்க வீட்டையே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டியிருக்காரு. தட்ஸ் நைஸ். ஏய், நாளைக்கு ஷாலினி வீட்டுக்கு போறேன், நீ வரியா? ஷூர், வை நாட். ஹாய். ஹாய். ஷாலினியோட அப்பா. அப்பாவா? நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஷூர். இந்தா குடு. அப்பா, இது காவியா. ஹாய். ஹலோ அங்கிள். கேம் சூப்பர். செம்ம என்ஜாய் பண்ணோம்ல. அப்படியா? சரியா சொன்னடி. சந்தோஷ், இது காவியா, என்னோட காலேஜ் மேட். ஓ ஹாய். ஹலோ. Where are you coming from? I'm from Delhi. Take your seat. சந்தோஷ், அவளுக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். நீ தமிழ்லயே பேசு. உன்னோட அரகுற இங்கிலீஷ் எல்லாம் அவகிட்ட செல்லாது, சரியா? ப்ளீஸ். இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு பிடிக்காதே. மொட்டை கண்ணி. எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. பாருங்க அத்தை, டெல்லியில வளர்ந்த பொண்ணுல என்னமா பேசுறா? ஆமா, டெல்லியில வளர்ந்த பொண்ணு. பொண்ணு மாதிரியா இருக்கா? யாரையோ வளைச்சு போட வந்தவ மாதிரியா இருக்கா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன பிரியா? நீயே சொல்லு. அங்கிள், டி-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டா இப்பவும் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பீங்க. சந்தோஷ் மாமா, பாத்து கூட்டி. ஷாலினிக்கு கிராமத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. சரியா? நல்லபடியா போயிட்டு வாமா. சரிங்கப்பா. ஷாலினி, ஊருக்கு போனா பம்பு செட்டு அங்க இங்கன்னு ஆட்டம் போடாம அத்தை மாமா சொல்றபடி கேட்கணும், சரியா? விடாத்தா, அவளே ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறா. அவளை போய் சும்மா சொல்லிக்கிட்டு. அதான் அவளை கடைசி வரலாம் வச்சு காப்பாத்த போறோம். கூட போறானே அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். வரேம்மா. ஜாக்கிரதை போயிட்டு சரிங்க பாட்டி. அத்தை போயிட்டு வரேங்க. சரி சந்தோஷ். உட்கார் ஷாலினி. வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. எவ்வளவு மஞ்சு, அந்த நாராயணனுக்கு ஒரு போன போடு. அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஏரோட்டி ஒரு வாரம் ஆச்சு, இது வேற ஓட மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. அந்த பையன் எங்க இருக்கான்னு கேளு. ஏன்பா நாகராஜ், என்னக்கா எங்க இருக்க நீ? திருப்பதியில இருக்கேன்க்கா. என்னப்பா ஏறு விழுவாம ஒரு வாரமா வண்டி இங்கேயே நின்னு கிடக்குது. திருப்பதி போயிட்டேங்கற, எப்ப வருவ? வந்துருவேன்க்கா, ஒரு 2 நாள்ல வந்துருவேன்க்கா. என்னமோ பாப்பா அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன், சீக்கிரம் வந்து. என்ன சொல்றான் பாப்பா? அவன் திருப்பதி போயிருக்கானாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டே இருப்பான், நன்றி கெட்ட பையன். அண்ணே, எதுல வந்த சாமி? பஸ்ல தான், கேபிஎன்ல வந்த. தம்பியா எப்படி இருக்க? ஆமா அத்தை. நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேன். ஷாலினி வந்திருக்கா பாரு. ஷாலினி, என்னப்பா ஏதோ சத்தம் போட்டு இருந்தீங்க? அதுவா? அத ஏன் கண்ணு கேக்குற? இந்த வண்டி வேற உழவு ஓட்டாம ஒரு வாரமா ரிப்பேர் ஆகி கிடக்குது. நாகராஜுக்கு போன் பண்ணா அவன் என்னமோ கோயில்ல போய் உக்காந்துக்கிட்டு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறான். அது என்னன்னு போய் பாரு கண்ணு. சரி, நான் பாக்குறேன். என்னன்னு பாரு. அது வேற வாங்கி நிப்பாட்டிட்டு தேவையில்லாம. பேட்டரி ஒயர் லூஸா இருந்தா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகு? அப்படியா? எனக்கு இந்த கரும்பு இப்ப பாருங்க. இந்த பாத்து உட்காரப்பா.
இரு இந்த பேக் எடுத்துக்கிறேன். இப்ப பாரு. சின்ன வேலை, இதுக்கு போய் அப்பா சத்தம் போட்டு இருக்கார். ரிப்பேர் ஆன வண்டி என் புள்ள கைய வச்சது சரியாயிடுச்சு பாத்தீங்களா? அவன் ஏன் புள்ளையல்ல. காதல் வந்தாலே கால ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. என் காலேஜுக்கு நீ கண்டிப்பா வரணும். செம ஜாலியா இருக்கும். பெருசதியா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கு போல. ஆமா ஆமா, பாட்டு கேட்டது போதும், என்கிட்ட கொடு. என்ன ஒரு வாட்டி கேட்டு இந்த காலத்து பொண்ணுங்க பெருசுக்கு எப்பவும் லவ் மூடு தான். சரி விடு. சரி சரி, எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? எங்களெல்லாம் பிடிச்சிருக்கா? அப்ப என் அண்ணனை பிடிக்கலையா? பிடிக்காமலையா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, சரிங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இது எல்லாமே நம்மளது தான். நீ போய் பாத்துக்கிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு. பாய் பாய். இப்படியா கத்துவ? போடா. ஆமா, என் தங்கச்சிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒன்னும் பேசலையே. இல்லையே, எங்க ஊர் பத்தி எல்லாம் விசாரிச்ச? ஓ அதுவா, இந்த ஊரெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் எங்களையெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம்? அட அப்புறம் இல்லப்பா. இல்லப்பா, நான் கேட்டு இருந்தேன். எனக்கு லிப் ரீடிங் தெரியும், சொல்லு. ஹே இல்லப்பா. ஆமாப்பா, சொல்லுப்பா. இல்லப்பா சொல்லு. ஏய் சொல்லு. சிரிக்கிற தீயே தொட தொட இனிப்பது ஏனோ, தொட தொட இனிப்பது ஏனோ. கடத்தல் காரா இதயத்தை கடத்திட வந்தாயா, என் இதயத்தை கடத்திட வந்தாயா. ஆசை இருக்குடி, கொஞ்சம் நேரம் ஒதுக்கடி. தைவரையில் நீயும் தாகம் வளர்க்கணும். ஆசை இருக்குடி, கொஞ்சம் நேரம் ஒதுக்கடி. தைவரையில் நீயும் தாகம் வளர்க்கணும். சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே. பறித்து வந்து
கைகளில் மறைத்து வந்தும் வீட்டிலே விளக்காய் ஏற்றிடவா கூதல் குளிரடிக்கும் நேரத்துல எங்க நான் வந்து ஒதுங்க சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சண்டைகள் பிடிச்சிருக்கு சமரசம் பிடிச்சிருக்கு சிணுங்கிடும் சிணுங்கள் பிடிச்சிருக்கு தோள்களும் பிடிச்சிருக்கு தோல்விகள் பிடிச்சிருக்கு பாசத்தில் நேர்மை பிடிச்சிருக்கு உன்னை பார்க்கும் அந்த நேரத்துல என்னை நான் கொஞ்சம் தொலைப்பேன் உன்னை சேரும் சின்ன பொழுதினிலே மீண்டும் நான் பிறப்பேன் சிரிக்கிற தீயே தொட தொட இனிப்பது ஏனோ தொட தொட இனிப்பது ஏனோ கடத்தல் காரா இதயத்தை கடத்திட வந்தாயா என் இதயத்தை கடத்திட வந்தாயா ஆசை இருக்குடி கொஞ்சம் நேரம் ஒதுக்கடி தைவரையில் நீயும் தாகம் எடுக்கணும் ஆசை இருக்குடி கொஞ்சம் நேரம் ஒதுக்கடி தைவரையில் நீயும் தாகம் எடுக்கணும் சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே சிரிக்கிற தீயே அத்தை மாமாட்டெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு சாமி. சரிங்கப்பா. ஏமா மருமகளே சொல்லுங்க மாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. பாட்டி நான் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுமா. சரிம்மா பாய் போயிட்டு போன் பண்றேன். பார்த்து கவனமா வரேங்கப்பா. வரேம்மா. போயிட்டு வா. ஐயா ஜாக்கிரதையா போகணும். அறுக்கு மேல ஓடக்கூடாது. சரிங்க. சங்கரு நேத்து 4 லோடு ஜல்லி வந்துச்சு, 1 லோடு ஜல்லி தான் இருக்கு. மிச்ச கல்லெல்லாம் எங்க? யோ 3ஆம் ஃப்ளோர்ல தலைமுறை இல்லையா ஃபுல்லா ஜல்லி அங்க போயிருச்சு. சரி உட்காருங்க. ஏய் பில்டிங் மேல தான் ஏறிச்சா இல்ல வேற எங்கேயும் வித்து போட்டாடா? உண்மையை சொல்லு. அந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பாக்குறது இல்லையா? சில்லற வேலை என்கிட்ட பல்க அடிச்சிட்டு செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மேஸ்திரி ராம்கோ இருக்கானே, எவன்ட்டையும் ஏமாற மாட்டேன், எவனையும் ஏமாத்த மாட்டேன். இறங்க. யோ அங்க பாரு ஆட்டோல யாரும் வந்திருக்காங்க, போய் யாருன்னு கேளு போ. அண்ணே யாரோ 3 பேர் கோட் சூட்டோட வராங்கண்ணே. பள்ளி மாதிரி நின்று பாச்சா மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு. ஆபீஸ் பாசபி நான்சென்ஸ் ஃபெலோஸ். ஸ்டாப் இட். எக்ஸாக்ட்லி கரெக்ட் பிளேஸ். எப்படி நீங்க எல்லாம் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு? எஸ்டிமேட் சாரி சார். என்ன சாரி? நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க? சேம் சாரி சார். என்ன சேம் சாரி? ஃபாலோ மீ. ஹலோ டிடிஆர் ஆட்டோக்கு துட்டு கொடுத்துட்டு போப்பா. 5727 எடுத்துக்க சொல்லு ஏடிஎம்ல. ஏடிஎம் கார்டு ஆட்டோ கார்டு கொடுக்குறீங்க? 0 பேலன்ஸ் தான் இருக்கு. வாயை மூடி சைலண்டா வா. வா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்
ரெடி சார். இங்க இருந்து 750 சார். அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. இங்க ஸ்கொயர் ஃபீட் 4500 மேல போய்கிட்டு இருக்கு. வாய முடுறா வாட்ச்மேன். ஏய் யார பார்த்து வாட்ச்மேன்? சார் நோ நோ நோ. கோட் ஷூட் போட்ட பாய்ஸ்ட்ட அப்படி பேச கூடாது. கூல் டவுன். என்ன சார் பிரச்சனை? நான்சென்ஸ். ஓனரை கூப்பிடியா? ஓனர்லாம் இப்ப எதுக்கு சார்? பேப்பர்லாம் ப்ராப்பரா இருக்கு. தந்தி பேப்பரா? ஐயா. ஐ அம் சாரி. அவசரப்பட்டுட்டீங்களே. அவசரப்பட்டுட்டீங்களேயா. நாங்களா? என்னடா? சாரி. என்னன்னு தெரியலையே. வெரி சாரி. என்னது ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளிய வந்த டாக்டர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். எஸ் ஆபரேஷன் சக்சஸ் பட் பில்டிங் சார் நெஞ்ச பிடிக்கிறார் சார். அதெல்லாம் தெளிவா சொல்லுங்க சார். ஓ ஆயா கிட்ட வாயா இங்க. வந்துட்டேன் சார். 30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் திட்டம் போட்டு கோயம்பேடு வடபழனி கிண்டி சைதாப்பேட்டை எல்லாம் தாண்டி வந்தா பல்லாவரத்துல உன் பில்டிங் கிராஸ் ஆயிருக்கு. வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக் ஆல் சைடு பிளாக்ஸ். வாட்டர் பிளாக் இல்ல பில்டிங் பிளாக் ஆயிருக்கு. இதுக்கு தாயா ஒயிட் கலர் பெயிண்ட் அடின்னு சொன்னேன். அவங்க கலரை சொல்லல, வேற ஏதோ பிளாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சார் இப்போ நாங்க என்ன சார் செய்யறது? சொல்றோம். என்னது நம்ம பில்டிங் மேப்பை விட பெருசா இருக்கு. சாரி சார். என்னடா இவங்க கவாய் செருப்பெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஏதோ நாடக நடிகர் மாதிரியே இருக்கு. சங்கரு அவெல்லாம் டிடிஆர் கோட்டு போட்டு டாக்டர் வசனமா பேசிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மப்டில வந்திருக்காங்க. மப்டில ஆபீசரா? போலீஸ் மட்டும் தான் மப்டில வருவாங்க. இந்த மாதிரி ஆபீசர் மப்டில தான் வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கோவப்பட்டு பேசிராத. ஆபீசர்லாம் கொந்தளிச்சிருவாங்க. நீ தான் அனாவசியமா பேசிட்டு. என்னன்னு டீடைலா சொல்லுங்க சார். யோ சொல்லியா டீடைல்? யோ ட்ரெயின் கோயம்பேடுல இருந்து கிளம்பி இந்திய கடந்து பல்லாவரம் டவுன்ல ஏறி அப்புல இறங்கி எப்படியே தாமரமா முடியும்? யோ மேஸ்திரி, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். மூணாம் மேல தலை முறிட்டு இருக்காங்க. ஏய் தள்ளி போற நிப்பாருங்கடா. என்னடா குத்திக்கிட்டு இருக்க? சார் ஏன் சார் லேபர்ஸை பயமுத்திக்கிட்டு இருக்கீங்க? கண்ணாடி ஆபீசர். நாங்க 40 கோடி போட்டு இந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி சொன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்? 30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் விட போறோம். எனக்கு பப்ளிக் தான் முக்கியம், உன் பில்டிங் முக்கியம் இல்ல. சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. பயமா இருக்கு. வேட்டி அவுத்துடியா? ஒரு பெரிய ஆபீசர்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. சரி சார். தேவலாம் எமோஷனல் ஆதியா. களத்துல நான் இறங்கினா தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கூட வா. உன் கூட வந்து நான் என்னடா செய்யறது? சார் நீங்க ஒரு 5 நிமிஷம் மேப்பை நல்லா பாத்துட்டுங்க. நாங்க போய் பேசிட்டு வந்துறேன். என்ன சார்? வாயா. மேஸ்திரி சீக்கிரம் வா, இல்லன்னா ட்ரெயின் பில்டிங்குள்ள போயிடும். பக்கத்துல மாதிரி அலாம வாயா. ஏயா அழுகுற? ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கு, திடீர்னு இடிக்கணும்னா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்? நீ ஏன் அழுதுக்கு இருக்க? எந்த அதிகாரியா இருந்தாலும் ஒரு வேலை இருக்கும்யா. இந்த 3DXக்கு என்ன வேலை நான் போய் பேசிட்டு வரேன். ஏரியா நீ மட்டும் பேசினா ஓகே ஆயிருமா? நீ இங்கே இருந்தேன்னா அவங்க கிட்ட பேசி ட்ரெயின் ரூட்டே மாத்தி விட்டுருவேன். முடியுமா? யூ ஆல் தயா ஷாட். ஆனா அவருக்கு ரொம்ப ஸ்மார்ட். வந்துறேன். சீக்கிரம் போ சார். கை கொடுங்க சார். அண்ணே எமோஷன் ஆவறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப கை கொடுங்க சார். ஓகே சார். இது ஓகே சார். இது ஓகே சார். நோ திஸ் இஸ் ராங். ஐயோ சார் பில்டிங்கே 40 சி தான் சார். இது ஓகே சார். ஓகே ஒரு 5 நிமிஷம் சார் பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துறேன். ஓகே சார். ஓகே டன். வா. யோ ஒரு வழியா பேசி முடிச்சிட்டியா? காசு கொடுத்தே ஆகணுமா? யோ என்ன எப்படி பேசிக்கிருக்க? பஸ் போற பாலத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. நடிகரோட கல்யாண மண்டபத்தை தூக்கிட்டாங்க. ஆமா. இது ட்ரெயின். கண்டிப்பா காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும். சங்கர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கற ட்ரெயினுங்கற அந்த அளவுக்கு காசு கொடுக்கிறதுக்கு எங்கிட்ட எங்கடா இருக்கு? பேசாம முதலாளிக்கு போன் போட்டு சொல்லுவோமா? 3000 ரூபாய்க்கு போயிட்டு முதலாளிக்கு போன் பண்ணியா நீ? ஏண்டா 3000 ஒன்லி இந்த பில்டிங்குள்ள ட்ரெயின் வராம இருக்க 3000 தானா? 5000 ரூபாய் கொடுத்தேனா சரி, ட்ரெயினே ஓங்கையில கொடுத்துறாங்க. உண்மையிலேவா? உண்மையிலேயா? என்ன சத்தியமா தான் சொல்றியா? யோ அதுக்கு தானே எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க. காசை குடியா? குடுங்க. சீக்கிரம் சீரியஸ் ஆயிர போறாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அட குடியா, இதென்ன தென்னிக்கிட்டு இருக்க? நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன். சாக்ஸ் எல்லாம் சூப் போட்டா இப்படி நாருமா? ஏய் உனக்கெல்லாம் நடிப்பு பத்தாதியா? கரெக்ட். உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு எழுதி காமிச்சேன். மெட்ரோ ட்ரெயின் ஆபீசர் மாதிரி நடின்னு. டாக்டர் மாதிரியா பேசுறேன். ஆனா தடியா ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கேன், ஹவாய் செப்பல் போட்டுருக்கேன். ஷூ போட்டான் எத்தனை தடவை சொன்னேனே. ஷூ வாங்குனேன் சார், ஆட்டோல ஏறமே போட்டேன் சார். ஷூ கிழியதோட கால் உள்ள போக மாட்டேங்குது சார். இதுக்கு தாயே இந்த சால்னா கட்டுறேன், பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்கு வைக்கிறேன்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா நீ வாட்டர் பிளாக்னா பாத்தியா, அதுலதான் அவன் நம்பினேன். அதனாலதான் உன்னை உயிரோட விட. ஆனா விஜய் கணேஷ், நீ என்னதான் கோட்டு சூட்டு போட்டாலும் குடுகுடுக்கார மாதிரியே இருக்கே. அண்ணே சங்கர்னே அப்படிலாம் சொல்லப்படாதுனே. அண்ணே சீக்கிரம் காசு கொடுங்க. என் ஃப்ரெண்டு 4 பேர் அந்த பிரபா வயசு சோடாக்கா வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் கொடுத்து நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி வவுச்சர் கூட வவுச்சர் தான் இருக்கு. சீக்கிரம் கொடுங்க, கைகால உதறது. போய் தொலைங்க அண்ணே.
என்ன போயிட்டாங்களா? அனுப்பிட்டேனே. இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. கையில வச்சு இந்த 3000 ரூபாயும் புடிங்கிட்டு விட்டாங்க. இன்னைக்கு நீ முழிச்ச மோன் தானே உனக்கு ராசி. என்ன சொல்ற? இதனால உனக்கு 2000 ரூபாய் வருமானம் வந்திருக்குனே. அப்படியா? எப்படி? அண்ணே, அவங்க கிட்ட வெறும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அத நீ முதலாளிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்கணும். எனக்கு எந்த கமிஷன் வேணாம்னே. நீ அழாத. எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் கொடுத்ததுக்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்த ஒரே ஆள் நீதான்டா. ஆனா என் முன்னேற்றத்துக்கு நீ ரத்தம் சிந்துற. என் அடுத்த வாரிசு செல்லம். அங்கிட்ட யாரோ கோட்டு போட்டு வர மாதிரி இருக்கு. நீ அங்கிட்டு போ. நாங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு அப்புறமா வரோம். வாடா. சரி, நான் போய் பாண்டில மண்ணல்ல. டேய் சங்கரு, வடாயம் புல்டாக்கு. நாயா? என் தொட சைஸ் எடுத்துக்கிட்டு என்ன கொசுரு? ஹவாய் சைடு போட்டுருக்கேன், அது போட்டுருக்கேன். 1000 நோட்ட சொன்னேன்ல. நீ கொடுத்த நோட்ல காந்திய காணடா. யோ, அந்தால தான் பணம் கொடுத்தேன். இனிமே அடுத்து நடிக்க கூப்பிடு. மௌன மேல படுத்து உருண்டுறேன். அடுத்த தடவை நடிக்க கூப்பிட நினைச்சுக்கிருக்கா நீ? பெரிய நடிகர் திலகம் நினைப்பு. அண்ணே, பணம் கொடுத்துட்டேனே. ஆளுக இந்த பில்டிங்குள்ள மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்களே, அதை கூட மன்னிச்சிரோண்டா. ஆனா நான் கொடுத்த லஞ்ச காசுக்கு ஒரு வவுச்சர் போட்டு கொண்டு வந்தேன். மேடம், keep the change. Hi. I'm following you for a few days. I'm in love with you. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அதில் எழுதியிருக்கேன். Consider me. Uncle? Hello, uncle. Tomorrow. வாங்க. உட்காருங்க அங்கிள். யாருமா அவரு? அவனா? என்ன கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றானா? என்ன லவ் பண்றதா சொல்றான். ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன்? நல்லா தானே இருக்கான். ஏன் பிடிக்கல? பிடிக்கல. ஏன்? வேற யாரையாவது லவ் பண்றியா? உங்களை தான். ஐ மீன் உங்களை மாதிரி சொந்தமா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். ஹலோ. ஓகே, ஐ வில் கம். சரிம்மா, நான் கிளம்புறேன். போற வழியில என்ன டிராப் பண்றீங்களா அங்கிள்? ஓகே, ஷூர். ஓகே, கம். ஓ, ஃபோன். ஹாய் சந்தோஷ், வரியா? வாங்கிக்க. இன்னைக்கு இவ்வளவு பாத்திரலாம். என்ன சந்தோஷ், உனக்கு சரியாவே விளையாட தெரியல. இதெல்லாம் என்ன விளையாட்டு? எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பாரு. கில்லி, கோழிக்குண்டு, பம்பரா, ஏன் கபடியில கூட ஐயா தான் நம்பர் 1 தெரியுமா? அதெல்லாம் உங்க ஊர்ல. இங்க பார், தில் இருந்தா என் கூட வந்து சடுகுடு விளையாடு பாப்போம். பொம்பளை கூட சடுகுடு விளையாண்டு எந்த அம்பளையும் ஜெயிச்சத சரித்திரம் இல்லடி. உன் என்னன்னு எனக்கு புரியும். அதுக்கு இன்னும் 4 இருக்கு. இந்த இது புடி. ஐ அம் கிரேட் எஸ்கேப். காரை நிறுத்துங்க. கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க
கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்க கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நோன்னு சொல்லிடாதீங்க. நாளைக்கு உங்க பதிலுக்காக இதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். என்ன குழப்பம்? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னதுல தப்பு இல்ல. அதுக்காக நீ அவளை ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏத்துக்க முடியாது? உனக்கு என்ன வசதி இல்லையா இல்ல வயசுதான் இல்லையா? கூடவே மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கே. இப்ப நான் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா இந்த சமுதாயம் என்ன பார்த்து காரி துப்பாது? இது ஒண்ணும் சமுதாய சீர்கேடு கிடையாது. இதுக்காக நீ யோசிக்க வேண்டியதில்லை. சமுதாய சீர்கேடு கிடையாதுதான். ஆனா என்ன சார்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. யாரும் பாதிக்கப்படாம உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி சொல்ற? நீ முதல்ல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்த, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்ச. இதுல அதிக லாபம் வருதுங்கிறதுக்காக பழைய தொழிலை விட்டுட்டே என்ன? இல்லையே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணல. அது மாதிரி தான் இதுவும். டே வாழ்க்கையும் வியாபாரத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதடா. வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு முன்னேறினவன். இந்த பொண்ணுக்காக இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த மரியாதையை இழந்துடாத. நீ சொல்றது கரெக்ட். என்ன கரெக்ட்? சின்ன வயசுல இருந்து வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த. என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக வாழ்ந்திருக்கிய? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். நல்லா யோசிச்சுக்க. இதனால உன் கௌரவம் அதை காவியா தான் முடிவு பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். I'm very lucky. என்னாச்சு? உனக்கு 20, எனக்கு 40. இது சரியா? இதுல என்ன இருக்கு? காதலுக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் கல்யாணம் ஆனவன். அதனால என்ன? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? தெரிஞ்சுதானே லவ் பண்றேன். இது உனக்கு ஒன்னும் தப்பா தெரியல? இதுல தப்பு என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா 40 வயசு வரைக்கும் பேச்சுலரா தானே இருந்திருப்பீங்க. லவ் பண்றதுக்கு நீங்க சொன்ன ரீசன் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. 2 பேரோட மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறதுனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அந்த மாதிரி யோசிக்கல. வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது பாதிக்குமோன்னு தான் கொஞ்சம். உங்க கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராம நான் நடந்துக்குவேன். அப்போ உங்க வீட்ல? எங்க வீட்ல என்ன சின்ன வயசுல இருந்தே முழு சுதந்திரத்தோட தான் என்ன வளர்த்திருக்காங்க. மனச வருத்திக்கிட்டு வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மனசார வாழறதா வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச மாதிரியே என் வாழ்க்கைய நான் என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? காரை எடுங்க. சரி. எங்க போறோம்? இப்ப மணி 10. நைட்டு 10 மணி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். அப்ப ஆபீஸ்? மேனேஜரை பாத்துக்க சொல்லுங்க. 6 மணி ஆனா வீட்டுக்கு போகணுமே. லேட்டா வருவேன்னு சொல்லுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். Hi, you have a new message. போனை டைவர்ட்ல போடுங்க. சரி. ஓகேயா? போலாம். ஓகே.
2 இளநீ கொடுங்க. நல்லா இருக்குல்ல? ஏய் டோன்ட் வரி, போற வழியில வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஓகே? நீ சொன்ன மாதிரி எனக்கு ஜீன்ஸ் டி-ஷர்ட் நல்லா இருக்கு காவியா. அப்படியா? ஜோடி ஜோடியா திரியறது. போங்க. ஏய் என்னடி காவியா இன்னைக்கு வரல? என்ன சாலினி இங்க நிக்கிற? சும்மாதான் சார். உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? வழக்கம் போல இந்த தடவையும் நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் நீ தான். கங்க்ராச்சுலேஷன். Thank you சார். நான் நினைச்சேன் டெல்லி தான் ஃபர்ஸ்ட் வரும்னு. டெல்லியை கவுத்துட்டு வழக்கம் போல நீயே இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க. பரவாயில்லை, எப்பவுமே தமிழ்நாடு தான் பெஸ்ட்ங்கறத நீ நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள். அங்க போய் அந்த தண்ணிக்கிட்ட நின்னுட்டு வந்துடலாம். ஒன் மினிட். ஓகே. ஹலோ, இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு. நீ எங்க போயிட்ட? இல்லடி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, பிரியா பேசுறா. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். சொல்லுடி. ரிசல்ட் வந்துருச்சு. ஷாலினி ஃபர்ஸ்ட், நீ செகண்ட். ஓ அப்படியா? நோ ப்ராப்ளம். எனக்கு செகண்டா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரிடி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். சரியா? சொல்லு. ஓகே. அப்படியா? சக்தி! ஏய் மச்சி, இவன் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து ஓடியாரா? இவனை ஒரு நிமிஷம் முடியணும் பாரு நானு. சக்தி! ஏய் என்கிட்டே வா, நான் எத்தனை பேரை பார்த்துக்கிறேன். மச்சி என்னைய மண்ணை கவ வச்சான்டா. மச்சி இருடா, இன்னும் ஒரு நிமிஷத்துல அவனை நான் முடிச்சுட்டு வரேன். என்ன மச்சி ஒரு நிமிஷம் போனேன், ஒன்னே செல்ஃபி எடுக்கல, உன்னையே பிசில் எடுத்துக்கிறான். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐஸ்கிரீம் எவ்வளோ? இந்தாங்க. நோ நோ, காசு வேண்டாம். இல்ல பரவாயில்ல. சக்தி, ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் இவரை அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஸ் தரேன். நான் இந்த ஐஸை சாப்பிட்றதுக்குள்ள இவனுங்களை அடிச்சாதான் நான் உன் கூட வருவேன். இல்லைன்னா டுடே ப்ரோக்ராம் கேன்சல். Hey!
வச்சிட வேண்டாம். ஐயோ ட்ரெஸ் ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் நம்ம ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஓகே வாங்க போலாம். சக்தி குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நானும் ரெடி ஆயிடுறேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியுமா? என்ன நாள்? 7300 நாள்ல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்ன நாள் கணக்கு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ விஷ் ஹாப்பி பர்த்டே. Thank you. காலையிலே சொல்லியிருந்தா உனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம். பர்த்டே ட்ரெஸ்? நீங்க என்ன பர்த்டே ட்ரெஸ்ல பார்க்கணும். ஆமா அவ்வளவுதானே? 2 நிமிஷம். மதன் வரம் கேட்கிறேன், மடி சாயும் நாள் பார்க்கிறேன். மதன் வரம் கேட்கிறேன், மடி சாயும் நாள் பார்க்கிறேன். உள்ளூரும் ஆசை என்ன கல்லூரும், தேகம் பின்ன காதல் மொழி மௌனம். மதன் வரம் கேட்கிறேன், மடி சாயும் நாள் பார்க்கிறேன். உன்னாலே பிறக்கின்றதே பெண்மையே. மைவிழி கூடல் பொல்லாத மன்மத தேடல், உன்னாலே பிறக்கின்றதே பெண்மையே. நீ தீண்ட இளமொட்டு மலரும், தீ போல நெஞ்சில் ஆசை வளரும். வாய் பேச வந்து மெல்ல உளரும், உறவென்பதோ உயிரல்லவோ நான் சொல்லவோ. மதன் வரம் கேட்கிறேன், மடி சாயும் நாள் பார்க்கிறேன். காதலா பார்வை, உன் பார்வை மார்கழி பனியில், என் போர்வை மஞ்சத்தில் நான் தோற்கிறேன். காதலா பார்வை, உன் பார்வை மார்கழி பனியில், என் போர்வை மஞ்சத்தில் நான் தோற்கிறேன். உன் கைகள் என்னை தொட்டு சென்றது, நாடங்கள் விட்டு விட்டு பெண்மை நின்றது. காமன் கனை வெட்கம் கொன்றது, மனமானதால் மனம் மாறுமா, உன்னை தள்ளுமா. மதன் வரம் கேட்கிறேன், மடி சாயும் நாள் பார்க்கிறேன்.
புது ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமா நீ சாப்பிட்டியா? பரவாயில்ல வாங்க போலாம். சாப்பிடல என்னவா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. 1 hour ஆனா திரும்பவும் சாப்பிடுவேன்னு தெரியல. வா போலாம். அலிபராடே டேய் சங்கர் தண்ணி ஊத்துறா. போதுமா போதுமாடா அது? என்னடா பண்ற? என்னடா பண்ற? ஏன்னா அன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு நீ பாத்துக்கிட்டு நீ ஏன்னா அடிக்கல? என்ன தப்பு செஞ்சாவன்? என்ன செஞ்சானா? கலவையில காரி துப்புறான்டா. ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட போற தோசைக்கல்ல மாசல் விளக்கமத்தால கழுவுறான். ஏன் வேர்வை சிந்தி தோசைக்கல்ல போட்டு அதுல தோசை ஊத்தி கொடுத்தா நல்லா ருசியா திங்கிறீங்களா? கரெக்ட்டா சொல்றடாக்கினே. என்ன கரெக்ட்? என்ன கரெக்ட்? ஆளு மோகர கட்டையும் பாரு. ஏன்டா நம்மள நம்பி ஒரு பில்டிங் கட்ட சொல்லிருக்காங்க, நீ கலவையில காரி காரி துப்பி கட்டினா என்னடா அர்த்தம்? அப்படித்தான் நம்ம சம்பாதிக்கணும்னா காசு வைக்கிற பையில காரி துப்பி போடுவேன். இங்க பாரு எவ்வளவு பெரிய உயரமா இருக்கு, மேல இருந்து குதிச்சு விழுந்துச்சா இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு? உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்க, போங்க. போமா புளிச்சல, எங்களுக்கு போக தெரியாது போ. இங்க பாரு ராம்கோன்னா நேர்மை, நேர்மைன்னா ராம்கோ. நேர்மையா இருக்க கத்துக்க. எல்லா பயலுக்கும் புத்தி சொல்ல கடலாம் வேணாமா? என்ன கேளு, அங்க போலீஸ் பாத்து தூக்கி வைப்பா. ஓகே சிந்திராம கொண்டு போமா. ஐ வில் கால் யூ பேக். ஓகே. ஐயோ வாயா, நண்பருக்கு ஒரு ஐடியா சொல்லு, பழசெல்லாம் மறந்துரு. இவர் பேரு முருகன். அப்படியா? வணக்கம் வணக்கம். நல்ல பேரு முருகனா. இப்ப என்னன்னா இவருக்கு பக்கத்துல 10 கிரவுண்ட்ல இடம் இருக்கு, அத பிளாட் போட்டு வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர் ஐடியா. நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட் எல்லாம் வித்து போகுது. ஆமா இங்க இல்ல, நம்ம பிளாட் விக்க மாட்டேங்குது. என்ன பண்றேன்னு என்கிட்ட கேட்டாரு. அதானே. இங்க வாயா, நம்ம மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல ஐடியா கொடுப்பாரு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்த்து பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா கேட்டுக்குங்க, நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்டா கொடுக்கணும். ஓகே என்னன்னா, நீங்க வாங்க போற ராசியான வீட்டு மனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மினிமம் 7 கிலோமீட்டர் தான். யோ, சென்ட்ரல்ல இருந்து 35 கிலோமீட்டர்யா? என்னையா உங்கால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன் வாங்க போறவன் வீட்டை வந்து அளந்து பாப்பானா இல்ல சென்ட்ரல்ல இருந்து அளந்து பாப்பானா? இப்படி எல்லாம் ஐடி முட்டியா பேசுற பிளாட்டே விக்காது. ஏமாந்தங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்லுங்க. வாங்குவாங்க. 2வது பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது உங்கள் வீட்டு மனை அருகில் டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஏன் அஸ்ட்ரேச்சிம் கோயிலே வீட்டு பக்கத்துல மாத்த போறாங்க, அடிச்சு விடு. லாஸ்ட் வெரி குட் பாயிண்ட கேட்டுக்கங்க. சொல்லுங்க. இந்த பொம்பளை பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா பட்டுச்சலை இலவசம், மக பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா சுடிதார் இலவசம், மகன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா இந்த கிரிக்கெட் பேட்டு இலவசம். இப்படி இலவசம் இலவசம் இலவசம்னு ஒரு 10 இலவசத்தை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊரு பைய ஊரா மயங்கி நம்ம கிட்ட வந்துருவாங்க. கடைசியா ஒரு ஹைலைட் கண்டிப்பா கேட்டுக்கங்க. அது சொல்லுங்க. அட்டாச் பாத்ரூம் நம்ம பிளாட்ல இருக்கோ இல்லையோ, அப்ப பிளாட் விக்காது. சரி 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 வந்துங்க. அசிங்கமான பொண்டாட்டி கட்டின அத்தனை பேர் நம்மகிட்ட தான் பிளாட் வாங்குவாங்க. ஐடியா உள்ள ஓகேவா சார்? ரொம்ப நன்றி மேஸ்திரி. நீங்க சொன்னதெல்லாம் விளம்பரமா கொடுத்து பிளாட்டை வித்துட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரி, நேர்மையா இருந்தா பிளாட் ஒண்ணு கூட விக்காது. ராம்கோன்னா நேர்மை, நேர்மைன்னா ராம்கோ. அம்மாம் சோப் அம்மா மாதிரி நேர்மையை பத்தி அப்படி பேசுனியடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பிளாட் வாங்க வரீங்க ஏமாத்திரக்கா எப்படி எல்லாம் ஐடியா குடுக்குற? சரி நீ சொல்ற அவங்க வாங்குறாங்க, அது அவங்க தலையெழுத்து, இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா கடைசியா மெகா ஆஃபர்ல ஒரு மாமா வேலை பார்த்த பத்தியா, அத மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. சங்கர் நானா? ஏய் என்ன நானாங்கற? விளக்கண்ண நீதானே? ஆமா, இந்த செயின்ல அதுல வாங்கி போட்டு தானே இதனை அட்டாச் பண்ணதா? இல்ல இல்ல, இந்த பேக்ல இருக்க காசெல்லாம் கதறுமுடா உன்கிட்ட வந்ததுக்காக. அப்படியா? டேய் இங்க வாடா, பக்கத்துல வாடா, அட்டாச் பார்த்து பக்கத்துல வாடா. பாக்கெட்ல துப்பு. ஐயோ வெட்டிலியா? டேய் அடுத்த பூமி பூஜைன்னு ஒண்ணு போட்டா உன்னைய பழி கொடுக்கறதாண்டா முத வேலை. டேய் இவ்வளவு ஹைட்டா கட்டி வச்சிருக்கே, மேல இருந்து விழுந்து சாயேண்டா இந்த பொழைக்கிறக்கு நீ எல்லாம். சங்கர் ஏய் பயப்படாத. ஏய் வா.
தாண்டிப்பா என் காதல் காட்டேரி பெய்தோட்டுவேன் நான் காமன் பூசாரி பயமில்லனா அடங்கா பிடாரி பக்குவமா கேட்டா அடசமா கச்சேரி சரி தாண்டி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி தாண்டிப்பா என் காதல் கட்டேரி யோட்டுவேன் நான் காமன் பூசாரி பயமில்லனா அடங்கா பிடாரி பக்குவமா கேட்டா அடசமா கச்சேரி ஆசை வந்து வெள்ளோட்டம் பாக்குதடி பூச போட்ட பூச்சத்தை விட்டுபடி வேலிய போட்டா வெள்ளாம சாகுபடி அது வர நீ தலகாணிய கட்டிப்புடி சிவப்பேத்து மருதானிய அடுப்பேத்தி நீ போனி மாட்டேன்னு தலையாட்டியே குடிச்சானி விட மாட்டியே கூடாதே சரி தாண்டி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி படி தாண்டிப்பா என் காதல் காட்டேரி பேயோட்டுவேன் நான் காமன் பூசாரி முத்தங்கட்டு நரம்பெல்லாம் கத்துதடி சத்தம் போட்டு ஊரத்தான் கூட்டாதடி போகுது வாங்கிக்க காக்கா கடி நான் தருவேன் என்னோட இஷ்டப்படி மனசுக்குள் ரங்கராட்டினா கண்ணால ஜட காட்டனா சொல்லால தூண்டி போடுற பொல்லாத ஆட்டம் ஆடுற சரி தாண்டி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வேணா வெகு நாளாச்சு மிச முறுக்கி பிகு பண்ணாத கள்ளச்சிருக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கிடி சந்தோஷ் உனக்கு ஒண்ணுமே தோணலையா? அதுவா ஆத்து தண்ணின்னா அடிச்சுட்டு போயிரு, கிணத்து தண்ணி தானே எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்ல, வழக்கம் போலதான். என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரா, ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுமா. யாரு? அதாம்மா காவியா. அன்னைக்கு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தால அவளா? ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறீங்க? நீ எதுக்கு அவ கூட எல்லாம் பழகுற? அவெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன? அவ டெல்லியில படிச்சவ, அப்படிதான் மாடர்னா இருப்பா. நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அவளை பிடிக்கல. வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட. அவ இந்த வீட்டு பக்கமே வராத அளவுக்கு பண்ணிட மாட்டேன். இரு, நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு குடிபாடுவா பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லா இருமா. கிழவி என்ன பேச்சு பேசுச்சு, அப்படியே மாறிடுச்சு பாத்தியா? நல்லா இருமா. வாமா உட்காரு, நான் போய் பூஸ்ட் போட்டு கொண்டாரேன். உட்காரு. ஹாய். வா காவியா. வணக்கம் ஆண்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, உட்காரு. இன்னைக்கு என்ன சாரியில கலக்கலா வந்திருக்க? என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்களோட நியூ இயர். ஓ அப்படியா? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. போன வருஷம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் நியூ இயர் பார்ட்டி இருக்குன்னு சொல்லு. என்னப்பா பாக்குற? நம்ம காவியா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுப்பா. God bless you. நீ அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு ஹாப்பி தானே? அதான் எனக்கு வேணும். உங்களை சந்தோஷப்படுத்த பிறந்தவதான் நான். காவியா, நீ யாரு? இத்தனை நாளா எங்க இருந்த? என் வாழ்நாள்ல இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை. எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒன்று மாதிரி யாருமே என்கிட்ட கேஷுவலாக பழகினதில்லை. எனக்குள்ள யூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஹலோ, பேசி பார்த்தோமா? அவர் சொன்ன கேட்க மாட்டேன்றாரு. வேணா நீங்களே பேசிக்கோங்க. கொஞ்சம் எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்களேன். நிறைய பேசிட்டோமா, என்னால பேச முடியல. என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் தெரிஞ்சிக்க கூடாதா? சாச்சா அப்படி இல்லை, ஒரு சின்ன விஷயம் மீடியேட்டர் சொதப்பிட்டான். சின்ன விஷயங்கிற நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எதுவானாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். டாடி ஒரு வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. அட்வான்ஸ் ஒரு சி கொடுத்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்னும் 1 கோடி தரணும். அதுவும் 3 நாள் தான் இருக்கு. யுஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு பணம் அனுப்புறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும்னு அப்பா சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர்கிட்ட டைம் கேட்க சொன்னேன். மீடியேட்டர் முடியாதுன்றாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதான் ப்ராப்ளம்னா பணம் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி டைம் வாங்கி கொடுத்தா போதும். ஹவுஸ் ஓனர் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா போகலாம். ஓகே மேடம், உங்கள் ப்ராப்ளம் எனக்கு நல்லா புரியுது. பட் எனக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபாரின் கேஷுங்கிறதுனால உடனே முடிச்சுக்குவீங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ திடீர்னு வந்துட்டு காசு இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 3 days டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி தரமாட்டேன். வேற பார்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவேன். ஐயோ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சொன்னா சொன்னதுதாம்மா. 3 நாள்ல கேஷ் ரெடி ஆச்சுன்னா வா, இல்லைன்னா வராத. சார் ப்ளீஸ் சார். நோ. நீ ஏன் காவியா இந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவ்வளவு அக்கறையான ஆளா இருந்தா 3 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடு. நாளைக்கே வந்து கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போ. வா காவியா போலாம். வா. சைன் பண்ணுங்க. நீங்க சைன் பண்ணுங்க. விட்னஸ் சைன் பண்ணுங்க சார். அமௌண்ட் கொடுங்க சார்.
யார் அவங்க? என் ஃப்ரெண்ட் ஷாலினியோட அப்பா. White skin, girl, 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 heart black. Ice, ice, meet, meet. My future dark. இங்க பைப் வச்சது குறுக்க நிக்காத வேலையை பாரு. ஏய் ஸ்டாப். எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேட்டா காரிய விளங்கன மாட்டான். போடாங்கிட்டு. யோ சொல்லிட்டு போய் எங்க போற? அது குச்சாலு பார்த்து செய்யா. அட்வைஸ். ஆளும் சைஸும் பேச்சப்பர். தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? என்னது புதுசா? அது ஒண்ணு இல்ல, நம்முடைய காணா காதல் பார்வையிலே முடிஞ்சு போகும்னு பயமா இருக்கு. காணா காதலா? காணா காதல்னா கள்ள காதல். நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாமா? நான் ஃபாரின் ஃபிகர். ஃபாரின் ஃபிகர்னா பர்மா. பர்மா ஃபாரின்ல இருக்கு. சரி 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 இருக்கட்டும். எனக்கு ஒத்து வர மாட்டேல்ல. கழுத்துல கையில மாட்டி நிக்கிறியா? கழட்டி தர வேண்டியது தானே? நான் மேஸ்திரி. கழுத்துல கையில இப்படி கவரிங்க போட்டிருந்தாத்தே எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்கு தான் போட்டிருக்கேன். சித்தாலு ஒத்து வர மாட்டேல்ல, உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு தான் மம்மி. வாடா வாடா வாடா. ஐயோ ஏயா ஒரு டீயே 10 ரூபா விக்குது. 7 டீயை கொடுத்து இந்த பாரின் பேரை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நியாயமா? உனக்கு இந்த அடியெல்லாம் பத்தாதியா? இப்படி போடணும். ஒண்ணு இல்ல, செங்கல்லாம் தகரத்துல விழுந்துருச்சு. ஒழுங்கா வேலையை பாருங்க. மகேஷ், ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 1 வீக். 1 வீக் தானா? இன்னும் நம்ம பிராக்டிஸ் பண்ணவே இல்லையே. சரி, நீ வீட்டுக்கு வரியா? பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பிரியா, நீ வரியா? எனக்கும் ஒர்க் இருக்கு. யாருமே வரலனா எப்படி? அப்புறம் நான் எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஹே சுபா, நீ வரியா வீட்டுக்கு? பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லடி, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்? உன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு என் பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. எதுக்கு? உங்க அப்பாவும் காவியாவும் ஜோடியா ஊர் சுத்துறாங்க. அதான். பொடி எருமை மாடு பண்ணி இப்படியா பேசுறது? உனக்கு மூளை இருக்கா? தடி, அது உண்மைதான். ஒரு நாள் நானே பார்த்திருக்கேன். ஆமாண்டி. ஓகே, பாய். பாய் டி. என்னதான் பண்றான்? ஏமா ஷாலினி இவ்வளவு லேட்டு? எல்லாம் உன் புள்ளையால தான். நீ பெத்து வளர்த்து வச்சிருக்கியே. ஏமா என்ன நடந்தது? ஏய், என்னடி ஆச்சு? நீ எல்லாம் உன் புருஷனை கண்டிச்சு வச்சிருந்தா எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? உங்க அப்பா அப்படி என்னமா பண்ணிட்டா? அப்பா பொல்லாத அப்பா. ஏய், என்னடி பேசுற? தலக்கால் புரியாம ஆடுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அத வேற என் வாயால சொல்லணுமா? ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. போய் கேளு. ஒழுங்கா சொல்லுடி, என்ன நடந்துச்சு? எனக்கு மட்டும் பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு அந்த ஆளு வேற ரூட்ல போகுது. அப்பா பத்தினா இப்படி தப்பா பேசக்கூடாது. அப்பா வர நேரமாச்சு, நீ உள்ள வா போலாம். என்ன விடுங்க பாட்டி, நான் பேசுவேன். ஏய், என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வாய மூடிட்டு போடி. உன்ன மாதிரி பொம்பளைங்க உங்க புருஷனை அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படியே நம்பிக்கிட்டு ஒரு நாள் கையில குழந்தையோட வந்து ஜோடியா முன்னாடி நின்னு உன்ன நடுத்தரவுல நிறுத்த போறாரு. என்ன கை நீட்டி அஜித், சும்மா இரு. பார்த்தா மோதிர போயிட்டே இருக்க. நீ உள்ள போ.
ஷாலினி என்னாச்சு? சந்தோஷ், அம்மா அடிச்சிட்டாங்க. அம்மா அடிச்சிட்டாங்க? என்னாச்சு? ஏய், என்னாச்சு? காவியாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இத நான் அம்மா கிட்ட சொன்னா அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சந்தோஷ், எல்லாமே எனக்கு அப்பா தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு சந்தோஷ். நான் இருக்க ஷாலினி, நீ கவலைப்படாத. உனக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். சரியா? யாருக்காகவும் எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்க வாடா, வா வா. ராதா, குழந்தை அழுகுறா பாரு, சீக்கிரம் வாயேன். இது வந்துட்டுங்க, பால் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். சரிடா சரிடா செல்லம். இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்கா? பாலுக்கு தாங்க அழுவுறா. பால் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. பால் பவுடர் தீந்து போய் 3 நாள் ஆச்சு. எங்க ஒரு வாரமா பணம் கொடுக்குறேன்னு நாராயணமூர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு உறுதியா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். ஈவினிங் பணம் கிடைச்சதும் பால் பவுடர் வாங்கிட்டு மளிகை பாக்கியை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்த புடிமா, இந்தடா இந்தடா. ஓ, என்னடா? சரி 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 சரி, அழாத. இந்த பாலை கொடு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதோ அப்பா பாரு. அப்பா பாரு. அழாதடா. சரிம்மா. போயிட்டு வரேன். சரிங்க. ஒரு வாரம் வேலை பார்த்துருக்கேன். 1000 ரூபாய் என்னோட ஃபீஸு. அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சேன். வேற யாருக்கும் நான் செஞ்சிருக்க மாட்டேன். பார்த்து போட்டு கொடுங்க. அவ்வளோ பணம்லாம் தர முடியாதுங்க. நீங்க வந்துட்டு போறதுக்கு 100 ரூபா வச்சுக்கோங்க. கிளம்புங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இதானா? இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. வேணானா போ, எனக்கு நஷ்டம். என்ன சார்? பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அதில் ஒன்று கொடுங்க. இந்தாங்க சார். பேலன்ஸ். அம்மா 2 முழம் மல்லிகை பூ கொடுங்க. சரிப்பா. ராதா, இங்கே வாயேன். இந்தா. நீங்களே வச்சு விடுங்க. ஆரிரரோ ஆ
மகள் உறங்கு, ஒரு 100 சொப்பனம் கண்டுறங்கு. நீ உறங்கு உறங்குறங்கு, ஒரு 100 கதைகள் கேட்டுறங்கு. கதை சொல்றேமா நீ உறங்கு, கொஞ்சி பாடுறேமா நீ உறங்கு. என் முத்தே நீ மெல்ல உறங்கு. மயில் உறங்கு, என் மகள் உறங்கு, ஒரு 100 சொப்பனம் கண்டுறங்கு. நீ உறங்கு உறங்குறங்கு, ஒரு 100 கதைகள் கேட்டுறங்கு. வானத்து நிலவை பிடித்துத் தாரே, நட்சத்திரங்கள் பறித்துத் தாரே. ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் என் செல்ல குட்டி. என் முத்தே நீ மெல்ல உறங்கு, என் சாமந்தி பூவே உறங்கு. நீ உறங்கு உறங்குறங்கு, ஒரு 100 கதைகள் கேட்டுறங்கு. என்னாச்சுங்க? அது இல்லை ராதா, என்னை ஏன் எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அந்த பணம் மட்டும் கிடைச்சிருந்தா குழந்தைக்கு பால் பவுடரும் உன்னோட கால் கொலுசையும் மாற்றிருப்பேன். நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்து டட்டடா டட்டடா தான். இங்க பாருங்க, பணம் இல்லாததுனால நாம சினிமாக்கு போகாம இருக்கலாம், கொலுசு மாத்தாம இருக்கலாம், குழந்தைக்கு பால் பவுடர் கூட வாங்காம இருக்கலாம். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எப்பவும் டட்டடா தான். என்னங்க என்னங்க, இந்தாங்க காஃபி. இந்தாங்க, இத புடிங்க. என்னது? இந்த நகையை வச்சு பணத்தை முதல்ல கொண்டு வாங்க. மளிகை கடைக்காரன் இது வரைக்கும் 4 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு அவன் கடனை அடைச்சிருங்க. என்ன பாக்குறீங்க? கவலைப்படாதீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் நீங்க இதை மீட்டு கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னங்க, வரும்போது
இதே மாதிரி கவரிங்ல ஒரு கம்மல் வாங்கிட்டு வாங்க. கழுத்துல காதுல கையில எல்லாமே கவரிங் நகையா மாறிடுச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராதா. ஏங்க கவலைப்படுறீங்க? நியூஸ் பேப்பரை தரையில விரிச்சு படுத்தவங்களாம் பெரிய ஆளா இருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க. தைரியமா இருங்க. நீ சொல்றது எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. குழந்தை அழுகிறா, போய் என்னன்னு பாத்துக்க. வாங்க உள்ள போலாம். ஹலோ சேகர். சக்திவேல், இவர் செட்டியார். வாங்க சார். வீடு கட்டுறதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். வாங்க சார். வாங்க சேகர். உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டுற விஷயமா பேசியிருந்தேன். சரி, கேன்சல் ஆயிட்டு. சரி. தம்பி சேகர் சொன்னாப்ல நல்ல இன்ஜினியர் இருக்காரு, வீடு கட்டி தருவார்னு சொன்னாரு. சரிங்க சார். அது விஷயமா தான் வந்தேன். இந்தாங்க இதோட ஜெராக்ஸ். கிழக்கு பார்த்த சைட்டா சார்? ஆமாம், கிழக்கு பார்த்த சைட்டு. வீடு வடக்கு பார்த்து கட்டணும். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இவனை நம்பி இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கலாமா? மொத்தமாக எஸ்டிமேட்டு 10 லட்ச ரூபா சில்லற வருது சார். சரி, ரவுண்டாக 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிடலாம் சார். சரிங்க, என் சொந்த பணம் தான், லோன்லாம் கிடையாது. சரிங்க சார். அப்புறம் நான் சொன்னபடி எனக்கு வீடு கட்டி தரணும். 5 மாதத்தில் முடிச்சிடணும். அதுக்கு மேலே ஒரு மாதம் கூட எக்ஸ்ட்ரா கூடாது. சரிங்க தம்பி சேகர் சொன்னதால உங்களை நம்புகிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் பண்ணுவீங்களான்ட்டு. செட்டியார், இன்ஜினியர் நம்பி தாராளமாக கொடுக்கலாம், எதுவும் யோசிக்காதீங்க. அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால வெளில வந்துட்டாரு. ப்ராப்ளம் என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த செங்கல் ஜல்லி மணல் இந்த ஓனர் கூட எல்லாம் ஸ்ட்ரைட்லிங்கு கமிஷன் பிரச்சனையால தான் வெளில வந்துட்டாரு. ஏன்னா சக்திவேலுக்கு கமிஷன் வாங்குறது பிடிக்காது. சரிவேலு, நான் வட்டி தொழில் பண்ணுறவன் தான், பணத்தோட அருமை எனக்கு தெரியும். அதனால் என்னை தப்பாக நினைக்காத. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் கொடுப்பேன். 2 லட்சமா 5 தவணையாக கொடுத்துருங்க. ஒவ்வொரு லட்சமா 10 தவணையாக நான் பணம் கொடுக்குறேன். அதுவும் என் சைட்டுக்கு பொருள் வந்தப்புறம் தான் பணம் கொடுப்பேன். என்ன சேகர்? சரிங்க செட்டியார். சக்திவேலு, அது ஒன்றும் இல்லை, சரின்னு சொல்லு. இல்லை செட்டியார் நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் கண்டிப்பானவர். என்ன சொல்ற? சரின்னு சொல்லுப்பா. சரி சேகர். செட்டியார், சக்திவேல் பார்க்கறதுக்கு சின்ன வயசா இருந்தாலும் நல்ல வேலைக்காரன், நம்பி இறங்குங்க. சரி சேகர், நீ சொன்னதுனால நான் நம்புறேன். வர வெள்ளிக்கிழமை பூமி பூஜை போடணும். சரிங்க சார். மணலோடு இறக்கிடணும். என்ன சேகர் சொல்றது ஓகே தானே? சரிங்க, அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா. சரி சரி, ஓகே தானே? ஓகே சேகர். ஒரு நிமிஷம். ராதா. வரேங்க. ராசியான பொண்ணுங்க, என் ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. சரிங்க, இந்தாம்மா வாங்கிக்கம்மா. கிளம்பட்டுமா? சரிப்பா, போலாங்களா? சரி சேகர். அப்புறம் அம்மாவை எங்க காணோம்? அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஊருக்கு போயிருக்காங்க. சரி 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 சரி. அப்புறம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத. சரி சரி சரி. பட்டுமாம்மா? சரிங்கண்ணா, அனுப்பிட்டு வந்துடுறேன். சக்திவேல கிளம்புறோம். சரி செட்டியார், நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுவாரு. சரி சரி, ஆரம்பிச்சிடுறேன் செட்டியார். ஓகே ஓகே, பட்டுமா? சரிப்பா. போயிட்டு நேத்து பணத்துக்காக கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு பணத்தை விடுங்க, புதுசா வேலை கிடைச்சிருக்கு. எங்க நீங்க செட்டியார் சொன்ன வேலையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் நினைச்சேன். இல்ல, செட்டியார் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவர் பேசுனதுலயும் நியாயம் இருந்தது. நேத்து அவங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் செட்டியார் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே.
எப்படி சார் திருப்தியா இருக்குதுங்களா? ரொம்ப திருப்தி சக்திவேல். தேங்க்ஸ் சார். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா சொன்னபடி வீட்டை கட்டி கொடுத்துட்டேன். ஓகே சார். வாழ்க்கையில பெரிய ஆளா வருவ சக்திவேல். சார் கட்டாயமா என் வாழ்க்கையில உங்களால ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டிருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் சக்திவேல். சின்ன வயசுல நம்ம ஷாலினி பேசவே மாட்டான்னு சொல்வீங்க, இப்ப அவ என்னெல்லாம் பேசுறாங்க. நம்ம பொண்ணு தானே. என் மனதில் நீதான், என் மனதே laka 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 love, hey laka 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 love. அடதக தக தக என மின்னும் அழகான தேகம், அதை நீ மறைத்து போனால் அதில் என்ன லாபம்? என் வாழ்க்கைக்கு எப்போதும் நீதானே வேண்டும், நீ இல்லாமல் போனால் என் ஆயுள் போகும். Laka 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 love, laka 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 love. அட கொழு 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 என மின்னும் அழகான கண்ணம், உன்னை பார்த்தாலே சாகாமல் சாகின்றேன் இன்னும். என் கையோடு கை சேர்க்க நீதானே வேண்டும், நீ இல்லாமல் போனால் என் தேகம் சாகும். Laka 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 love, hey laka 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 love. வானத்தை வானத்தை வெல்ல வெல்ல வெல் வெல்லாக்கி நான் கண்டட்டா, விண்மீனை பூவாக்கி நான் கொடுக்கட்டா. மேகத்தை மேகத்தை மெத்தை 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 போல மாற்றட்டா, நீ கொஞ்சம் தூங்கத்தான் நான் கொடுக்கட்டா. உன்னை ராணி போல் நான் பார்த்துக் கொள்வேனே, வா வா நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா. லக்க 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 love, hey லக்க 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 love. நேரத்தில் உன்னோடு உன்னோடு நான் வந்து ஒத்தாசை நான் செய்தே உன்மேலாடை. உனை உள்ளத்தின் பல்லக்கில் உட்கார வைத்தேதான், ஊரெங்கும் நான் திரிவேனே உன் மேலாடை. உனை கண் போல எப்போதும் காப்பேனே, வாணி. என் தேடல்கள் நீதான், உன்னை சேர்ந்தேனே நான் தான். Laka 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 love, லக்க 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 love, லக்க 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 love. ஏன் சந்தோஷம் அப்படி பண்ண மாட்டான். கம்பத்துல எல்லாரும் உன் புருஷன் ராம்கோவங்கன்னு என்ன கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன மீனா? நான் என்ன சொல்லுவேன், என் புருஷன் மெட்ராஸ் வழியா வீடு கட்டிட்டு திருறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதானடி உண்மை.
நாள் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு இருந்தீங்க. சரி. அப்புறம் 15 நாள் ஆச்சு. இப்ப மாச கணக்கா வீட்டுக்கே வர்றதில்ல. நானே தேடி வர மாதிரி ஆயிருச்சு. மீனா, நான் தான் அடிக்கடி போன் பண்றேன், இமெயில் அனுப்புறேன், அப்புறம் என்ன? ஏங்க அது மட்டும் போதுமா? இப்ப கூட நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்க பிள்ளைக்காண்டி தான் வந்தேன். நம்ம மகனுக்காகவா? ஆமா, அவன் பொம்மை துப்பாக்கி கேட்டியா வாங்கி கொடுத்தேன். சரி. சிறுகுமார் ஹோட்டல்ல பரோட்டா வேணும் கேட்டியா வாங்கி கொடுத்தேன். சரி. இப்ப நடனா தெருவுல பிள்ளைங்க ஊர சேர்ந்து விளையாடுதுங்க. சேர்ந்து விளையாட ஒரு தம்பி பப்பா வேணும்னு கேட்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் தனியாளா? அடி கள்ளி, உனக்கு ஆசை இருக்குங்கறத சிம்பாலிக்கா சொல்ற பத்தியா? இன்னொன்னு, நீ கோவத்துல செவந்திருக்க மாதிரியே நீ வாங்கிட்டு வந்த ஆப்பிளும் செவந்திருக்கு. கட் பண்ணு. சித்தாலி எவனாவது வந்து ஓசி கட்டுறப்பறான், சீக்கிரம் கட் பண்ணி தின்றுவோம். யாருங்க இது? இவளா சித்தாலு டீ குடிக்கணும் சில்லற காசு கேட்டு வந்துப்பா. இங்க என்ன உனக்கு வேலை? போ. பணம்லாம் செட்டில் ஆயிடுச்சா? நேத்து ஏடிஎம்ல போட்டாரு. ஏங்க இது எதுக்கு இவ கேக்குறா? இல்ல, இவ புருஷன்ட்ட சொல்லித்தான் நான் பேங்க் போச்சேன்னா அது உனக்கு வந்துருச்சான்னு செக் பண்றா. ஏய் போ. உன் பேர் என்ன? கம்பம் மீனா. மேஸ்திரி, நீ குடுக்குற 75 ரூபாய்க்கு இவ தான் வருவா. நான் வர மாட்டேன். ஏன்னா நான் ஃபாரின் ஃபிகர். என்னயா? ஐயா ஐயா உன்னையா 75 ரூபாய்க்கு கேவலம் உனக்கு சித்தாடி கேக்குதா? நீ அவன் பாயிண்ட்ங்க. அவன் பாயிண்ட் மாறு. நான் சொல்றேன் உனக்கு. என்ன சொல்றீங்க? உனக்கு சரப்பு தோல் வேணும் உனக்கு. உனக்கு சரப்பு தோல் கேக்குற? சரப்பு தோல் குடிச்சடிக்க மாதிரி உனக்கு அப்பாடு கேக்குதா? காவியா, உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். பேசலாமே. எதனால? அங்க யாருன்னு பாத்தியா? அவன் தான்டா. நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா? எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. மச்சி பார்த்தா தெரியுதா யாருன்னு? யாருன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுது. சக்தி ஜெய் இது உங்களுக்கு நடந்த அவமானம் இல்லை, எனக்கு. காவ்யா
காவியா 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 என்னாச்சு காவியா என்னாச்சு காவியா உனக்கு காவியா காவியா கண்ண மூடி காவியா காவியா கண்ணை திறந்து பாரு காவியா 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 சக்தி காவியா சக்தி நீங்க போயிடுங்க. யாராவது உங்களை பார்த்துட்டா உங்க கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துடும். சக்தி என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். டாக்டர் நான் அடிபட்டு கடந்தப்போ இவர்தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எனக்கு இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டாக்டர். நீ போய் ஸ்ட்ரெச்சர் முடி. சரி சரி. சுபா சொல்றா பிரியா சொல்றான்னு எதையும் நம்பாத. முதல்ல காவியா கிட்ட பேசு. எங்க அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. ரிங் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பேசு. அவகிட்ட பேசிட்டு எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் முடிவெடு. காவ்யா பேசு. ஹலோ ஷாலினி. நான் காவியா பேசுறேன். என்னாச்சு காவியா? எனக்கு வேண்டாதவங்க இப்படி பண்ணிட்டாங்க. நீயே இப்படி பண்ண? உன்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்து காலேஜ்ல என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு நாள் நீங்க சேர்ந்து போனது பிரியா பாத்திருக்கா? எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் வேணும்னு தான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போனேன். மற்றபடி உங்க அப்பாவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரை நீ தப்பா நினைச்சிடாத. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கம் இன். உட்காருங்க. சார் காவியான்னு சொல்லி இங்கே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்களே. காவியாவா? அவங்க இறந்துட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? நேற்று அவங்க கார்டியன் வந்து பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. சார் நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. உங்களை கான்டாக்ட் பண்ணுறது ஃபோன் நம்பர் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லையே. அப்படி இருக்க நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்களே. சாரி சார். இட்ஸ் ஓகே டாக்டர். சாரி சாரி சார்.
அம்மா வணக்கம்மா. வாங்க செட்டியார், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க பேர பிள்ளை எப்படி இருக்கா? எல்லாம் சௌரியம்மா. ராதா, செட்டியார் ஐயா வந்திருக்காரு, காஃபி போட்டு கொண்டாமா. சரிங்க அத்தை. உங்க பேர பிள்ளை என்ன படிக்கிறான்? எல்கேஜி தான் படிக்கிறாங்கம்மா. அப்படியா? உங்க சின்ன பிள்ளை என்ன பண்றான்? கப்பல்ல இன்ஜினியரா இருக்காமா. ஓ, அந்த அளவுக்கு படிச்சிட்டாரா? அவருக்கு ஏதாவது வரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அது விஷயமா தான் சக்திவேல் தம்பி பார்க்க வந்தம்மா. ஓ, சரி 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 சரி. காஃபி குடுமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா சரி சரி. நீங்க காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க, நான் சக்தியை வர சொல்றேன். வணக்கம் செட்டியார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சக்திவேல். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க செட்டியார்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். நீ கட்டி கொடுத்த வீட்டில் நான் இவ்வளோ நாள் சந்தோஷமா இருந்த மாதிரி என் பையனும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் வீடு கட்டி தரணும் சக்திவேல். நீ கட்டி தருவேன்ற நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். இப்போ நான் கான்ட்ராக்ட் வேலை எதுவும் செய்யறதில்ல. சொந்தமாக பில்டிங் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும், இருந்தாலும் நீ செய்வேன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நான் ஒரே செக்காக கொடுத்துறேன் சக்திவேல். சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்கறதுனால பேமெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்பவும் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. உங்களுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணித்தரேன். ரொம்ப சந்தோஷம் சக்திவேல். ஆனால் பழசம் மறக்காம இருக்க பத்தியா, அதான் சக்திவேல்ன்றது. ஓகே. சரி, ஓகே. என்னம்மா? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எங்கள் பாஸ் ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அதோட மதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதா? அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் சார். எந்த வீடு, எந்த மதர் டாக்குமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க? ஈசிஆர் ரோட்டில் 24 நம்பர் வீடு சார். காவிய பிரியாங்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க. முதல் விட்னஸ் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் சார் பேச வந்திருக்கேன். காவியாவா? காவியா இறந்து 1 மாதம் ஆச்சு. என்ன சார், போன வாரம் தான் வித்துட்டு பணம்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணால் எந்த தகவலும் இல்லை. நாட் ரீச்சபிள்னு வருது. அதை கேட்க தான் உங்களை பார்க்க வந்தேன் சார். அப்போ காவியா உயிரோட இருக்கா? அந்த ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ஃபிளாட். ஓகே, பை. மம்மி. என்னம்மா சொல்லு. என் காலேஜ்ல பிரியான்னு ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. Hi Priya. Hi. Hello. How are you? Mama. Yeah, I'm fine. Okay. நீ எந்த ஊருமா? உங்க சொந்த ஊரு? I'm coming from Delhi. ஓ, இப்போ இங்க தான் இருக்கேன். அப்படியா? உங்க பேரண்ட்ஸ் எல்லாம்? அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்றேன். இங்க தான் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? இவர்தான் என்னோட அப்பா, குகநாதன், பிசினஸ் மேன். ஹாய். ஹலோ அங்கிள், ஐ எம் பிரியா. அங்கிள், நீங்க ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பீங்க. சிரிச்சிட்டல்ல, அது போதும் எனக்கு. இனிமே என் ஆட்டம் ஆரம்பம். ஹாய் காவ்யா. ஹோ, அக்ஷய் சார். Hey, I just call you back, okay? Hi. How are you? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அடுத்து எந்த ஊருக்கு போற? ஷாலினி அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அவருக்கு சென்னையில 3 பங்களா இருக்கு.
அப்புறம் ஊட்டில ஒரு டீ எஸ்டேட் இருக்கு. ஓ, ஷாலினியோட அப்பா சென்னையில பெரிய பில்டர். இந்த மாசம் ஒன்னே வருமானம் இல்ல மாப்ள. யாரு? மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். தேங்க்யூ. என் மகளே காவ்யா. ஹலோ ஷாலினி, நான் காவ்யா பேசுறேன். என்னங்க உங்க அமௌண்ட்? தேங்க்யூ.